எல்லாருக்குமே அட்வான்ஸ் என்ன வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நாளைக்கு என்ன வரப்பா எல்லாருக்குமே வந்து சித்திரை புத்தாண்டு நல்லா இருக்குங்க போல இருக்கு. யோசனைகளும் எதெல்லாம் யோசனை இதை நான் சொன்னேன் ஒன்றும் சொல்லலையே. நாளைக்கு வந்து பாயும் சரி. இப்போ என்னுடைய வந்து பிறந்த நாள் மாதிரி தான். இப்போ ரெண்டையும் வந்து முன்னிட்டு அம்மா எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் வந்து வேண்டி வச்சுக்கலாம். எனக்கு வந்து தெரிஞ்சுட்டு வந்து அதைத்தான் வந்து சும்மா நோம்பலாக வந்து உங்களோட வந்து பகிர்ந்துக்குன்னா இருக்கிறாங்களா. அப்போ அம்மா வந்து அதை வேண்டி தந்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. சரியோ எனக்கு போட்டால் நல்லா வட்டியா இதெல்லாம் அந்த காலத்தில் ஆக்கள் போடுறது இப்போ வந்து பேசலாம். காயோஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் காயந்தன். என்ன கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்க போல இருக்கு. யோசனைகளும் எதெல்லாம் யோசனை இதை இப்ப நான் சொன்னேன் ஒன்னும் சொல்லலையே. ஒன்றும் யோசிக்கல. சத்தியமா சத்தியம். சரி ஓகே. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதாவது எங்களோட வீட்டுக்கு வெளியில இன்றோ எடுத்து பண்ணிக்கிறோம். அதுவும் ஏனென்று பிறகு சொல்றோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அட்வான்ஸ் என்ன வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நாளைக்கு என்ன வரப்பா எல்லாருக்குமே வந்து சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உறுத்தாகட்டும். எங்களோட வீடியோ பார்க்குறாக்கள் எல்லாருக்குமே நம்ம அம்மா மேர் அக்கா மேர் தம்பி மேர் எல்லாருக்குமே வந்து இனிய சித்திரை வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள் உறுத்தாகட்டும். ஓகே. இன்றைய தினம் அப்போ நாங்கள் இதை சொல்லி போட்டு ஒரு விஷயம் ஒன்று செய்ய போகிறோம். அதாவது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஒன்று அம்மா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னாம்மா பெருசா நம்ம இருக்குதோ பெருசா என்ன உடனே சொல்றியா ஒன்று தான் எடுத்துறாங்கன்னா அப்படி வந்துடும் இல்லை வீடியோக்குள்ள இதான் விஷயம் வந்து தட்டிட்டு போயிருவேன். ஓகே. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று வந்து வேண்டி வச்சுக்கிறேன் எனக்கு. அதாவது நாளைக்கு வந்து சித்திரை வருஷம் தானே. அப்போ அதனால் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று வந்து வேண்டி வச்சுக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள். அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே இப்போ நாளைய தினம் வந்து சித்திரை வருஷம் தானே. அப்போ எல்லாருமே வந்து ஒரு சிலர் வந்து உடுப்படுப்பினம், ஒரு சிலர் வந்து இப்போ எடுக்க மாட்டோம். எடுக்காத காரணங்கள் வந்து இப்போ ஒன்று கஷ்ட நிலைமையிலாம் இருக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் இந்த துடக்குவலாக இருக்குமே நம்ம யாரும் இறந்தது அப்படி இப்படி இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து ஓகே பிரச்சனை இல்லை. சும்மா நார்மலாக வந்து நாங்கள் கொண்டாட போகிறோம் இல்ல. ஓகே. என்னுடைய வந்து பிறந்த நாள் மாரி தான். இப்போ ரெண்டையும் வந்து முன்னிட்டு அம்மா எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வந்து வேண்டி வச்சுக்கலாம். எனக்கு வந்து தெரிஞ்சுட்டு என்ன இது வந்து அதைத்தான் வந்து சும்மா நார்மலாக வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்வோம். அதாவது அதை காட்டி நீங்களுமே சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா ஒரு மகன் வந்து வேண்டி தர வயசுல இப்போ அம்மா வந்து வேண்டி தராங்க. அப்போ பிறந்த நாள்னா அம்மா ஏதாச்சும் எனக்கு இப்போ காசு ஒன்று தாரவா. அதே சமயம் வந்து பெருசங்கள் இருந்தாலும் வந்து அப்படி இப்படி தாரது. இப்போ நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். நான் அம்மாவுக்கு நம்ம அப்படி செய்கிறேன். நான் சரி ஓகே செய்கிறேன் நான் தான். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அம்மா என்ன ஏன் இந்த தோணினது உங்களுக்கு வேண்டவனுமெண்டு பிறந்தாலும் வருது மாசம் 2ஆம் தேதி அது முன்னுக்குள்ள வருது. உங்களோட பிறந்தாலும் வந்து அது முன்னுக்கு வருது. இந்த வார மாசமும் கடைசி மில்லியோ ஒன்று. அதாவது 2ஆம் தேதி வர வரைக்கும் அப்போ ஒன்றுமே செய்யலாது. அப்போ அம்மா வந்து இதோட வந்து முடிச்சு விடுவோம்ட்டு இதோட உனக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது, இதோட நிப்பாட்டி விடுவோம்ட்டு அம்மா வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து தோணிச்சு போடுவாங்க. ஆனால் எனக்கே வந்து தெரியும் அம்மா வந்து உடுப்படுத்தது. ஆனால் அம்மா வந்து வேண்டி வச்சுக்கிறான்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நாங்கள் அதைத்தான் சும்மா நார்மலாக வந்து காட்ட போகிறோம். அதே சமயம் வந்து இப்போ டவுனுக்கு வந்து அம்மா நீங்கள் போகிறீங்களே போகிறேன் அதையும் சும்மா நார்மலாக வீடியோ எடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து போகிற ஐடியா இல்லை போல இருக்கு நம்ம போகிறீங்களே. அது என்னென்னு தெரியல. அப்படி நாங்கள் போனோம்னா நாங்கள் அதையுமே சும்மா நம்மளை வந்து ஒரு ஜாயின் பண்ணி அதே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் முடிப்போம். உண்மைக்குமே கொஞ்ச நாளாக வந்து ஒன்றை விட்ட ஒரு நாள் வந்து வீடியோ வந்து போடுறோம். காரணம் வந்து என்னென்னு சொல்கிற ஒரு சில விஷயங்கள் அது கதைக்க இல்லாது அது போகட்டும். என்ன கொஞ்சம் கடந்து போகட்டும்ட்டு தான் நானுமே வந்து அம்மாக்கள் வீட்டில் என்ன பெருசாக தெரியாது. என்னென்னா கொஞ்சம் என்னென்னு சொல்கிற அமைதியாக இருக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு வந்து தெரியும். அது நான் சொல்லணுமென்ற அவசியம் இல்லை. அப்போ அதே மாதிரி கொஞ்சம் பொறுத்து செய்வோம். என்னென்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம்னு பார்க்குறோம்.
சொல்லுவீனம் இல்லைம்மா, நான் ஒரு வீடியோவில் சொன்னேன் தெரியுமே, என்னண்டு இந்த மெதுவாக போகிற தண்ணியா என்னன்னு சொல்கிறது, அப்படி ஒரு இது வந்து இதுக்கு என் மனசுல தோணுது. சரி, ஒரு நாளைக்கு வந்து ஒரு பாயும். சரி, இப்பயே பாய போதும். சரி, ஓகே. இப்போ அம்மா வந்து வண்டி இதை வந்து பார்ப்போம், கொண்டு வாங்க எடுத்துக்கொண்டு அங்கே உள்ள வச்சு இதில் வச்சு பார்ப்போமா இல்லை நம்ம இதில் வச்சு காட்டுவோமோ? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய அம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வேண்டி வச்சுக்கிறேன். அது இப்போ உங்களுக்கு தெரியும், அம்மா 1 2 சொல்லிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அம்மா வந்து ஒன்றொருக்கா பார்ப்போம். உண்மைக்குமே எனக்குமே அது ஒரு பிடிச்ச ஒரு கிஃப்ட் தான். உண்மைக்கு நான் சொல்லல, என்னென்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாது அப்படின்னு எல்லாம் நான் சொல்லல, எனக்கு தெரியும் என்றாலுமே உங்களுக்குமே வந்து ஒரு சும்மா நம்மளை வந்து உள்ளே வச்சு காட்டுவோம்னு காட்டுறேன். என்னையா கேட்குறேன், என்ன சொல்லுங்க உங்களுக்கு வேண்டி தெரியும், கவலைப்படுறீங்களா? சரி, ஓகே. இப்போ நான் ஒரு தொடர்ச்சியை வந்து பார்ப்போமே நான் உள்ள ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நானுமே வந்து அம்மா வேண்டிக்கே நான் இல்லை, இப்போ அம்மா வந்து வேண்டி வச்சிருந்தவா. சரி, இப்போ நான் இப்போ தான் வந்து பார்க்க போகிறேன் அம்மா, அப்படியே. சரி, ஓகே. தாங்க அம்மா வந்து எனக்காண்டி தந்த ஒரு கிஃப்ட் ஒன்றா மறக்க இல்லாது. ஆனால் உண்மைக்குமே நான் ஒன்று எதிர்பார்த்தேன், அதாவது விசன் பர்த்டேக்கு வந்து விசன் போட்டு வந்தோம். அப்போ வந்து கொஞ்சம் தேவைகள் இருந்தபடியாக அப்போ நான் அதுபோல் வந்து செஞ்சு கொண்டிருக்கேன். இது வந்து எடுக்கலாம் போயிட்டு அப்போ நான் ஓகே உடுப்போலான இப்போ வந்து எடுத்துக்கொள்ளலாம் தானே, இதில் வந்து கவலைப்படுறது வந்து ஒன்றுமே இல்லை தானே. அப்போ அம்மா வந்து சொல்லியிருந்தா ஓகே இது வந்து இப்போ ரெண்டிங்கில் வந்து போகிற ஒரு உடுப்பு, எல்லாம் பார்க்குற பொடிகள் எல்லாருமே வந்து இதை வந்து போட்டுக்கொண்டா இருக்கிறாங்களா. அப்போ அம்மா வந்து அதை வேண்டி தந்துருக்குறா. ரொம்ப ரொம்ப நன்றி. சரியோ, இதுதான் வந்து அம்மா எனக்கு போட்டால் நல்லா வட்டிக்காது தெரியுமா. சரிங்க, வேணும் எனக்காக வேண்டி தந்த இந்த உடுப்பு. இதெல்லாம் அந்த காலத்துல ஆக்கள் போடுறது, இப்ப வந்து ஃபேஷன் ஆயிட்டு அப்படி கௌதம் இதை பார்த்துட்டு இப்ப என்ன சொன்னோம் நம்ம உங்களுக்கு சோர்ஸ் எடுத்துட்டோம். எனக்கு இதுல சோர்ஸ் வந்து எடுத்து இடமா அது சோர்ஸ் 2500 ரூபா கிட்ட அப்படி வரும் போல. இது வந்து நாங்கள் தோப்ராவை தான் போடுறோம். எங்களோட ஜீன்ஸுக்கு இந்த ஜீன்ஸ் வந்து ஒரு இதா இறுக்கமால இருக்குது. ஆனா இது வந்து நார்மலா வந்து ஒரு தோப்ராவா இருக்குங்க. இங்க பார்க்கவே தெரியுது வேற 2 பேர் உள்ளுக்க போகலாம், 2 பேர் கால ஓட்டலாம் படி வாங்கி அவ்வளோது இருக்குஞ்சு வேணும். கிழிஞ்ச ஜீன்ஸ் இதுக்காக தான் வந்து ஃபேஷன். இந்த கிழிஞ்ச முழங்காலுக்கு வந்து கிழிஞ்ச ஜீன்ஸ் வந்து சொல்லி வேணும். இது வந்து இன்னும் பிரிசன் ஒரு பேர் ஒன்று சொன்னோம், ஏன்னா நல்ல பேர், இந்த துணிக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. டெனிம் இல்லை, இது ரெயினோன்னு ஒரு பேர் ஒன்று சொல்லி தான் விசன் வந்து கேட்டவன். அப்போ எடுக்க நாங்கள் போனோம், விசன் நாங்கள் போய் எடுக்க கேட்டவன். இப்போ இதை விட இப்போ ஃபேஷன் இல்லாமல் வந்துருக்கு. இப்போ எல்லாருமே வந்து போடுற உடுப்பு வந்து இதுதான். இப்போ ஜீன்ஸ் வந்து பையல் எல்லாருமே வந்து போடுறது. அப்போ அதுக்கம்மையை வந்து அம்மா வந்து வேண்டி தந்துருக்கா. அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரியே, ஓ தேங்க்ஸ். ஓகே, நீங்களே இப்போ உடுப்படுக்க இல்லையா அம்மா? கிடாக்குது போடப்படுங்க ஃபேஷன் இது. ஓகே, டவுனுக்கு வந்து எடுத்துருக்கா கூடிய. சரியா, ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மைக்குமே நான் எதிர்பார்க்கலையா இப்படி ஒன்று இருக்கு. நான் உண்மைக்கு நான் யோசிச்சேன்னா ஓகே 5ஆம் மாதம் பிறந்த நாள் வருது தானே, ஓகே இதை விட கொஞ்சம் ஃபேஷனாக வந்து எடுக்கலாம்னு யோசிச்சேன். ஆனால் இதை வந்து இப்போ பிறந்த நாளுக்கு முன்னமே இப்போ வருஷத்துக்கே வந்து போடுவோம்னு யோசிச்சேன்னா நான் இன்றைக்கே தான் போட போகிறேன். பார்த்துட்டு ஆசை வந்து இது வந்து ஜீன் பைக்கோவில் போய் கொள்ளைக்க நல்லா இருக்கும். முதல்ல எதிர்பார்த்தனா அதுக்கமையை வந்து அம்மா வந்து எடுத்து தந்துருக்கேன். அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. சரியோ, என்னென்ன அளவு பார்க்குற சொல்லுங்க. இந்த ஜீன்ஸ் அளவு சில பேர் வந்து கழுத்து இருக்குல்ல, கழுத்து இப்படி இப்படி பார்க்குறது அளவு, இடுப்புக்கு வந்து அளவு இப்படி தான் இந்த கடையில் வந்து பார்க்குறோம். ஏன்னா அந்த உடுப்பு கடையில் வந்து அந்த அளவு நாடாவல் சில பேர்ட்ட இருக்காது. உடனே சொல்லுவாங்க, அதை பார்த்துட்டு இப்படி கழுத்துல உருக்கி போட்டு இப்படி பண்ணிட்டு பார்ப்பாங்க. அளவு வந்து கணக்காக சுருக்கி கட்டலாமே. சுருக்கி கட்டலாம். இது வந்து இடுப்போல் வந்து மாற்றி சும்மா சுருக்கி கட்டலாம். நான் யோசிச்சேன்னா ஓகே பிறந்த நாளுக்கு எடுப்போம்னான்னு பார்த்தேன்னா நான் வருஷத்துக்கு வந்து எடுத்தது வரப்போகுது, அப்படித்தான் எடுக்க போகுது. அதான் என்னென்னு தெரியல பார்ப்போமா. ஆனால் பிறந்த நாள் முன்னிட்டு எங்களுக்கு வந்து லண்டன்லேருந்து ஒரு கிஃப்ட் வந்தது இல்லை, எங்களுக்கு பார்சல் ஒன்று வந்தது. அதே நாங்கள் ஹேண்ட் பாக்ஸ் வந்து பண்ணினாங்க. அந்த வீடியோவும் நீங்கள் மறக்காம வந்து பார்க்கலாமே. நம்ம அப்போ போட்டு நான் நினைக்கிறேன் ஒன்றை விட்ட ஒரு நாள் நான் போகிறேன்னா நீங்கள் உடனே தட்டுனா முன்னுக்கு வந்து நிற்கும். சரி, நீங்கள் நம்பர் என்ன சொல்ல போறீங்களே அம்மா? சரி, நீங்கள் இது வேண்டி தந்ததுக்கு நான் தாரது என்ன காசுண்ணா? உண்மையா காசு அம்மா தெரியும். நான் காசு கொடுப்பேன். சரி, அடுத்து வைங்க உள்ளுக்க வைங்க.
உண்மைக்குமே சந்தோஷம். என்னன்னு சொல்றது, அம்மா வந்து வாங்கி தந்தது, யார் வாங்கி தந்தாலும் அம்மாக்கள் அம்மா அப்பாக்கள் வாங்கி தரதுல ஒரு பெரிய ஒரு இது ஒன்று இருக்குதானே. ஒரு சின்ன சாமானாலும் அது ஒரு பாசம் அன்பு அப்படி இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் தோணும். அதுக்காண்டி எடுத்து தர மாட்டேன் பேசுறதுக்காண்டி சும்மா சொல்றேன். கொஞ்சம் கடன் பட்டுட்டு நம்ம உங்களுக்கு விளங்கு தானே உங்களுக்கு. ரைட், ஓகே. அப்படி இது கேட்க சந்தோஷம். மேலே என்னன்னு சொல்றப்ப எல்லாருக்குமே வந்து அம்மா அப்பாக்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வேண்டி கொடுத்தா அது சின்ன சாமானாலும் சந்தோஷமா. அதே மாதிரி தான் இப்போ நாங்களுமே ஏதாச்சும் ஒன்று வேண்டி தந்து அவங்கள அன்பா வந்து ஏற்றுக்கொள்வாங்க என்ன விஷயம் இருந்தாலும். அப்படி இருக்க எல்லாருமே வந்து அம்மா அப்பாக்களை கொஞ்சம் கவனிங்க. நம்ம இப்போ ஒரு சிலர் இருந்தாலும் இப்போ என்னென்னு சொல்கிறேன், முதியோர் இல்லத்துல எல்லாம் எல்லாம் கதையெல்லாம் வருது, கேள்விப்படுறாங்க, நடக்குது. முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போகிறது உண்மைக்குமே போகுது. இந்த வெளிநாட்டிலேயும் ஒரு சிலர் வந்து அப்படி செய்கிறேன்ட்டு கதை வருது. நம்ம போய் எங்களுக்கு தெரியாது. அதே சமயம் வந்து உள்நாட்டிலேயுமே அப்படி அம்மாக்கள் அப்பாக்களை வந்து முதியோர் இல்லத்துக்கு விடுறது அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்க்குறாங்க. அதை வந்து பார்க்க கொள்ளாமல் யோசிப்பாங்க. இப்போ எல்லாம் எனக்கு ஜீன்ஸ் ஒன்று எடுத்து தரான்டா, நான் கொஞ்சம் வயசு போக முதியோர் இல்லத்தில் விட எவ்வளோ கவலையாக இருக்கேன் ஜீன்ஸுக்காக. அந்த நிலம் வந்தாலே நானே கழுத்தரைச்சி சத்து போடுவேன். சரி, ஓகே. அந்த வகையில் அம்மாவுக்கு சந்தோஷம். நன்றி அம்மா. அதாவது அந்த காலத்தாக்களுக்கு காட்டுறா என்னண்டு அந்த காலத்தாக்களும் பேக்காட்டுறா, அந்த காலத்துல காலத்தாக்களும் பேக்காட்டவே இல்லை. அது பேக்காடையில அதான் அம்மாவுக்கு நான் என்ன சொன்னான்டா, கொஞ்சம் காலம் போகும் உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா காசு அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து நான் போட்டுட்டு தான் இல்லாம நம்ம 50 லட்சம். ஓ 5 லட்சம் இல்ல 50 லட்சம். ஒரு காலம் போக ஒரு சேவரை குறைக்கிறான் என்ன பண்ணு. சரி, ஓகே. சந்தோஷம். இதோட வந்து நாங்கள் நோம்பலாக வந்து ஒரு வீடியோ வந்து நாங்கள் எடுப்போம்னு பார்த்துட்டாங்க. அதாவது டவுனுக்கு போய் சும்மா நோம்பலாக எடுப்போம்னு பார்த்தாங்க. ஆனால் இப்போ ஒரு சுச்சுவேஷனால வந்து நாங்கள் போகல. அதாவது டவுனுக்கு போக மாட்டான்னு பார்த்ததா நான் கொஞ்சம் காலமேசில் அது அம்மா வந்து போவா பார்ப்போம். அப்படி இருந்தாலும் நாங்கள் நாளைய தினத்தில் ஏதாச்சும் சாப்பிட்டு எடுப்போம். நம்ம வருஷம் நாளைக்கு என்ன திங்கக்கிழமை தானே வருஷம். ஓ திங்கள் தானே. ஓகே, திங்கக்கிழமை தானே. அப்போ ஏதாச்சும் ஒரு சாப்பாட்டு வீடியோலாம் இப்போ இனிமேல் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் வேறு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ரெண்டாலுமே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து தொடருவோம். என்னென்னு சொல்கிறேன்ட்டு தெரியாமல் கிடக்கு எனக்கு. சரி, ஓகே. அந்த வகையில் சந்தோஷம். அம்மாவுக்குமே மிகப்பெரிய நன்றி. உங்களுக்குமே ஏதாச்சும் பார்ப்போம். கொஞ்சம் வயசு வரட்டுமே. நம்ம வேலைதான் இல்லாமல் வயசு வரட்டும். அம்மாவுக்கு விளங்கும் தானே. ஓகே, இதோட வந்து எங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். உங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பேர் உண்மைக்குமே. இப்போ இந்த முறை கொண்டாடாக்களும் வார வருஷம்லேருந்து கொண்டாடலாமே. நாங்கள் வருஷம் அடிக்கடி வர்றது தானே எல்லாமே. வருஷங்கள் வந்து கூட தானே. ஓகே, பாய் ஆட்டிவிடுங்கம்மா.